அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. புது வாரம் இப்போ மாதிரி எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கேட்டிருந்த டெக் அப்டேட்ஸ் நிறைய இன்றைக்கி இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஜியோடைய ட்ரூ 5G வர்சஸ் ஏர்டெல்லுடைய 5G ப்ளஸ் கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேல் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட் மாதிரியே அமேசானும் அவங்களுடைய சேல் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் ப்ரீமியர் வெறும் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 954 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேல் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அக்டோபர் 11th ஆரம்பிச்சு அக்டோபர் 16th வரைக்கும். ப்ளஸ் மெம்பர் அப்படின்னா இன்னிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அக்டோபர் 10th. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டு அப்படிங்கும்போது நீங்கள் கொட்டாக் அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டு யூசர் அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். இது கூட பேடிஎம்மில் பே பண்ணுற சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கே டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கூகுளுடைய பிக்சல் 6a இதில் ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங் உடைய ஃபோல்டபிள் சாம்சங் ஃப்ளிப் 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 60,000 அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப் 3 வாங்குறீங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணலாம். இது கூடவே சாம்சங் உடைய S22 ப்ளஸ் இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதோட ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து இங்கே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரியல்மியுடைய 9i அதுக்கப்புறம் 9 5G ஸ்பீட் எடிஷன் 9 Pro ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பிக் பில்லியன் டே சேல் மாதிரி இப்போது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். அதோட அமேசானும் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் அப்கிரேட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்லையும் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. சில டீல்ஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் ஒன் கார்டு, ஆர்பிஎல் பேங்க், ரூபே கார்டு இந்த கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் வந்து ஒன்று ரிவீலாக இருக்குது. சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன் இது 29,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த அப்கிரேட் ஹாப்பினஸ் சேலில். இது கூடவே மற்ற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்ஸில் ஆஃபர்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் 3WSலையும் வந்து ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான்லையும் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஹாப்பினஸ் சேல் போயிட்டுருக்கு. ஓலா இந்தியாவில் திவாலி ஈவெண்ட் அக்டோபர் 22 கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது வேரியண்ட், ஏற்கனவே ஓலா S1 இருக்குல்ல, இதில் ஒரு புது வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய S1 விட கம்மி விலையில். ஆல்ரெடி இருக்கக்கூடிய S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதே இது வந்து உங்களுக்கு 75,000 to 80,000 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே ஓலா S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அதே ஃபீச்சர்ஸோடு வரப்போது பேட் சைஸ் மட்டும் இவங்க கம்மியாக தராங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த 1 லட்ச ரூபாய் வேரியண்ட் மாதிரியே வந்து அஃபோர்டபுள் வெர்ஷன் ஆஃப் ஓலா S1 அக்டோபர் 22 திவாலி ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபரில் வந்திருக்கு. 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 129 per month. பட் இங்கே வந்து 10 ரூபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் சில யூசர்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுது, சில யூசர்ஸ்க்கு இது ஒர்க் ஆகல. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு. 10 ரூபீஸ் 3 monthsக்கு வந்து நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இது ரெஜிஸ்டரும் பண்ண முடியல. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Qualcomm Snapdragon சிப்செட்லேயே 700 சீரிஸ் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா மிட் ரேஞ்சில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் வரும். ஆல்ரெடி லேட்டஸ்ட்டாக இவங்க லான்ச் பண்ணது Snapdragon 7 Gen 1 இவங்க கொடுத்துருந்தாங்க. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் அப்கிரேடட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது Snapdragon 7+ Gen 1 இல்லைனா Snapdragon 7 Gen 2 இந்த பேரில் தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா எல்லாமே இந்த ஜென் அப்படிங்கிற மாதிரி சீரீஸோடு இப்போ கொண்டு வர்றதுனால இங்கே வந்து அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 Gen 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுவும் வந்து ட்ரை கிளஸ்டர் தான். மெயின் கோர் வந்து உங்களுக்கு 2.4 GHz இருக்கும். பட் சில்வர் கோர் வந்து உங்களுக்கு 1.8 GHz. ஸோ வந்து உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே 7 Gen 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வந்து 7 Gen 2 அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணலாம். சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. S23 சீரீஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த வாட்டியும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. S23, S23 ப்ளஸ், S23 அல்ட்ரா இந்த லைனப்பில் வந்து இப்போ கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வெர்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ரிவீலாக இருக்க கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீச் பிளாக்,
green, light pink. இங்க light pink and beige வந்து புது கலர் வேரியன்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது யூஷுவல் லைனப்லேருந்து. ஸோ இந்த கலர் வேரியன்ட்ஸோட தான் S23 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட விவோடைய V25 சீரீஸில் இப்போ கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. விவோ V25 சீரீஸ் அப்படின்னாவே கேமரா சென்ட்ரிக் சீரீஸ். அதோட அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் இதை வந்து ஆஃப் பண்ணுறீங்க. இப்போ வந்து கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்டு ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் இல்லைனா எஸ்பிஐ கார்டு யூசர் அப்படின்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 4000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ வி சீரீஸ் வாங்குறீங்கன்னா இந்த கேஷ்பேக்கையும் நீங்கள் செக் பண்ணலாம். பிக்சல் 7 சீரீஸ், பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோ இந்தியாவில் லான்ச் ஆகி ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் அக்டோபர் 13th அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அது மட்டும் இல்லை பிக்சல் 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவில் 7 to 21% வந்து ப்ரைஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா யூஎஸில் பிக்சல் 7 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $599. பட் இந்தியாவில் வந்து இது அதிகமாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால வந்து கூகுள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுடைய லோக்கல் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம் டியூட்டிஸ்னால தான் இந்த ப்ரைஸ் வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கார்டு ஆஃபர்ஸோடு வாங்கும்போது வந்து இது பெஸ்ட் பையாக இருக்கும். ஸோ பிக்சல் 7 சீரீஸ் அக்டோபர் 13 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். iQOO 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு குளோபல் லான்ச் தான். ஒன்று iQOO Neo 7, இன்னொன்று iQOO 11. iQOO Neo 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூலோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட 50 மெகா பிக்சல் சோனி சென்சார், சோனியுடைய IMX766V இந்த சென்சாரோட ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ். பெர்ஃபார்மன்ஸும் வந்து கம்மி இல்லை. மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+ iQOO Neo 7 ஃபர்ஸ்ட் எப்போ மாதிரி சைனாவில் லான்ச் ஆகுது. அதே iQOO 11 அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஃப்ளாக்ஷிப் லைனப். இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மட்டும் இல்லை, இந்தியாலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிவைஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று iQOO 11, இன்னொன்று iQOO 11 Pro. இதில் ப்ரோ வேரியண்ட் வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய 8 Gen 2 இந்த சிப்பில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ iQOO 11 ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Qualcomm லான்ச் பண்ண போகிற புது சிப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டோக்கனைசேஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து புகழேந்தி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.